ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பால் கடும்பு. இந்த பால் கடும்பு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்கிற பேக்கெட் பால் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். யூஸ்வலாக இந்த பால் கடும்பு பார்த்திங்கன்னா சீம் பாலில் தான் செய்வாங்க. இப்போல்லாம் சீம் பால் கிடைக்கிறது கிடையாது. சீம் பால்னால் என்னென்னா, மாடு பார்த்திங்கன்னா கன்று போடும், குட்டி போடும். ஃபர்ஸ்ட் டைம் பால் கறக்கிறப்போ ரொம்ப திக்கான பால் இருக்கும். அதுதான் சீம் பால்னு சொல்லுவாங்க. அதில் செஞ்சோம்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாதனால நம்ம பேக்கெட் பாலை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த பால் கடும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே பால் தான். நான் ஆவின் பால், ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, திக்கான பால் தான் எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துட்டேன். அடுத்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவே போதுமான அளவாக இருக்கான்றது. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பீட்டரை வச்சு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் மறுபடியும் நம்ம விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம வாசத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுக்கு தூளை சேர்த்துக்கிட்டேன். இது ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வாசத்துக்காக தான் நம்ம இது ரெண்டும் சேர்த்துக்கிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட சுக்கு தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அதுவே போதுமான அளவு தான். இது ரெண்டும் சேர்த்ததும் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. ஒன் டைம் சர்க்கரை போதுமான அளவாக இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு பேக்கிங் டின்னை தான் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் டின்னில் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சுக்கு தூளை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சி வந்த பிறகு நான் ஸ்டீமர் பிளேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பால் இந்த ஸ்டீமர் பிளேட்டில் கேக் டின்னோட வச்சிடலாம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா நமக்கு வேக வைக்கிறப்போ தண்ணி எல்லாம் இதில் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளேட்டை போட்டு மூடி வைக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போது இட்லி பானையை மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். குறைஞ்சது எனக்கு 1 ஹவர் நல்லா வெந்து வந்துடுது. இப்போ எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்குறப்போ ஒவ்வொன்றா பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம மேலே போட்டிருந்த பிளேட் எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்துதான்றதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் பேக் சைடில் எடுத்து தொட்டு பார்த்தேன், ஒட்டாமல் வந்துடுச்சு. அப்போ நமக்கு பால் கடும்பு நல்லா வெந்துடுச்சுன்றது அர்த்தம். இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு தட்டு திருப்பி போட்டுட்டு அது மேலே நீங்கள் இந்த கேக் டீனை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருந்த கடும்பை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் இப்போ இந்த கேக் டீனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சைடில் நல்லா தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வரும். இது உங்களுக்கு விருப்பமான சைஸில் பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் தான் நான் பீசஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப சுலபமான செய்யக்கூடிய ரெசிபி தான். பட் பொறுமையாக இருக்கணும் வேக வைக்கிற வரைக்கும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருந்தது. நல்லா அந்த சுக்கு தூளும் ஏலக்காய் வாசமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபியில் சேர்த்ததுனால. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அகரகரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பால் கடும்பை செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். இதில் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஏன் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா நம்ம சீம்பால் பார்க்க நமக்கு வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி இன்னும் ரிச்சா வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெள்ளை சர்க்கரை அப்படி இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க் இது எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்து இந்த ரெசிபி செய்யலாம். அதே போல் இதில் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட் பாலில் இந்த பால் கடும்பு செஞ்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.